எதுக்கோ குரல் கொடுக்குறோம். பெட்ரோல் விலை அதிகமாகிடுதுன்னு சொல்கிறோம், டீசல் விலை அதிகமாகிடுதுன்னு சொல்கிறோம், ஸ்கூல் ஃபீஸும் அதிகமாகிடுச்சு. இதன் மூலமாக நான் கல்வித்துறை அமைச்சரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க, ஜிஓ கொண்டு வாங்க, உங்கள் ஒவ்வொரு சிஇஓ டிஓ மீட்டிங் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. இது ஒரு பெரிய சர்வீஸ். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோங்க. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் பார்க்கணும். அதோடு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய போனஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேன். அடுத்த 3-4 நிமிஷம் ஆகும், தரோவா பாருங்க. ஆன் 24th January 2026 தமிழ்நாடு அசம்பிளியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதுக்கு பேர் தி தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃபீ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026 மேலே போட்டிருங்க. இதன் அடிப்படையில் தனியார் பள்ளிகள், அன்எய்டட் பிரைவேட் ஸ்கூல்ஸ், அவங்க ஃபீஸை தங்கள் இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 மெம்பர்கள் அடங்கிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அதை ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அது தலைமையேற்று நடத்துவார். அவரை தவிர இன்னும் 6 மெம்பர்ஸ். இவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய ஃபீ எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு எஜுகேஷனை கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் சட்டம். இது சட்டம் நிறைவேற்றி ஆகிடுது. ஆனால் சட்டம் நிறைவேறினோடனே அது ஜிஓ கொண்டு வரணும். அது அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது இது வரைக்கும் வரலை. 24th January 26 பாஸ் பண்ணிடுறாங்க இந்த சட்டத்தை, மசோதாவை. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எலெக்ஷன் வந்துடுச்சு. இது மே மாதம் இருக்கும். புதிய ஆட்சி விஜய் அவர்களுடைய தலைமையில் பதவி ஏற்றிருக்காங்க. இப்போ தான் சரியான நேரம். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் எழுதுங்க. இந்த சட்டத்தை அட்டாச் பண்ணி சிஇஓ டிஇஓக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு அதை நமது மாண்புமிகு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுக்கு ஒரு காப்பி மார்க் பண்ணுங்க. நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு காப்பி மார்க் பண்ணுங்க. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு காப்பி மார்க் பண்ணுங்க. இந்த சட்டத்தை உடனே ஜிஓ மூலமாக அமுல்படுத்தி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சிஇஓ டிஇஓ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்கி பார்க்கணும். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்க, டீச்சர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, எப்போ இதை ரிவைஸ் பண்ணீங்க, அதை ஆராய்ந்து புது ஃபீஸை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் திறக்க போகுதுங்க. ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதில் போட்டிருப்பாங்க, ஃபீஸ் ஒன்ஸ் பெய்டு cannot be refunded. இப்போ இல்லைன்னா எப்பவுமே நம்மளால் முடியாது. இந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், இன்ஸ்டாவில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன். அதை ஹேஷ்டேக் போட்டு கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டருக்கு நான் ஹேஷ்டேக் போடுவேன், எஜுகேஷன் மினிஸ்டருக்கு போடுவேன். உங்களால் ஆன ஒரே ஒரு உதவி, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போகட்டும். நீங்களும் உங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கு இதை எடுத்து சொல்லுங்கள். ஃபீஸ் ஃபிக்ஸேஷனை இப்போ பண்ண சொல்லுங்கள். ஏனென்றால் இப்போ இல்லாட்ட எப்போங்க? ஒவ்வொரு மினிஸ்டரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. பாருங்கள், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் கோவிலுக்கெல்லாம் போகிறாரு. அதே மாதிரி வருவாய்த்துறை அமைச்சர் டோல்கேட்லாம் போய் பார்க்குறாரு. மருத்துவ அமைச்சர் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இதன் மூலமாக நான் கல்வித்துறை அமைச்சரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க, ஜிஓ கொண்டு வாங்க, உங்கள் ஒவ்வொரு சிஇஓ டிஓ மீட்டிங் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. இது ஒரு பெரிய சர்வீஸ். எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, 8000 ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஒரு 1000 ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன் சராசரி. அது எவ்வளோ? 80 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூலு 1600 ஸ்கூலு, அதில் ஒரு 1000 பசங்க படிக்கிறா வச்சுப்போமே ஒவ்வொரு ஸ்கூல்லையும். அது ஒரு 16 லட்சம். அப்போது 96 லட்சம் பெற்றோர்களுக்கு இது பயனடை போகிறாங்க. உடனே ஆக்ட் பண்ணுங்க. இது மக்கள் சேவை, மகேசன் சேவை. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்.
எதுக்கோ குரல் கொடுக்குறோம். பெட்ரோல் விலை அதிகமாகிடுதுன்னு சொல்கிறோம், டீசல் விலை அதிகமாகிடுதுன்னு சொல்கிறோம், ஸ்கூல் ஃபீஸும் அதிகமாகிடுச்சு. இதை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ப்ளீஸ் சர்க்குலேட் இட் எவ்ரிபடி, ஷேர் இட், லைக் இட். படிப்பு சம்மந்தப்பட்டோ சட்டம் சம்மந்தப்பட்டோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. வானமை எல்லை அறக்கட்டளையின் சார்பாக அதை படிச்சுட்டு அடுத்த வர எபிசோட கவர் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. உடனே இந்த வீடியோவை உங்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் அனுப்புங்க, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.